ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மாஹாத்மியம் 59ஆம் அத்தியாயம். சித்த ஈஸ்வரலிங்கம் சித்தேஸ்வரலிங்கம். குறிப்பு: மன்னர் அஸ்வசிரஸ் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சிறந்த பக்தர். சித்தரான கபிலரும் ஜெய்கிஷ்வேயரும் அவரை சந்தித்த போது அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சிவனாரை அல்ல, உயர்ந்த கடவுளாக அறிவித்தார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரமான கபிலாச்சாரியார் தனது அசல் வடிவத்தை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவே காட்டினார். கபிலாச்சாரியார் அவருக்கு மகா காலவனத்திற்கு சென்று சித்தேஸ்வர லிங்கத்தை சாந்தப்படுத்துமாறு அறிவுறுத்தினார். ஆனால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தீவிர பக்தராக இருந்த அவர் சித்தேஸ்வர லிங்கத்தின் விஷ்ணு வடிவத்தில் இணைந்தார். மகாதேவர் கூறினார்: என் அன்பானவளே, சித்தேஸ்வர லிங்கம் 59வது லிங்கம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இதை கண்டு வழிபட்டு மனிதர்கள் சித்தி அடைகிறார்கள். அஸ்வசிரஸ் என்ற ஒரு மன்னர் இருந்தார். அவர் மிகவும் நீதிமான். அவர் ஏராளமான தட்சிணாயங்களுடன் அஸ்வமேத யாகம் செய்தார். அவர் மகிழ்ச்சியுடன் அவபிரத பரிகார ஸ்நானம், அதாவது யாகத்தின் நிறைவு நீராடல் செய்து பிராமணர்களால் சூழப்பட்டார். அந்த துறவி அரசர் இவ்வாறு அமர்ந்திருக்கையில் பல்வேறு வகையான மருத்துவ மூலிகைகளின் செயல்திறனை அறிந்த மந்திரங்கள் மற்றும் தந்திரங்களில் மந்திர சூத்திரங்கள் மற்றும் சடங்குகள் அவற்றில் நிபுணரான மகிமையான சித்த கபிலாச்சாரியார் அங்கு வந்தார். சித்தர்களின் மன்னரான ஜெய்கிஷ்வேயனும் அங்கு வந்தார். மன்னர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் எழுந்து அவர்களை வரவேற்கும் வழக்கமான சடங்குகளை விரைவில் செய்தார். அந்த இருவரும் முறையாக வணங்கப்பட்டு முறையாக அமர்ந்திருந்தனர். அந்த சிறந்த முனிவர்கள் புகழ் பெற்றவர்களாகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் மன்னிப்பு மற்றும் தூய மத உறுதிமொழிகளை கொண்டவர்களாகவும் முக்தியை விரும்புபவர்களாகவும் இருந்தனர். அந்த முனிவர்கள் கல்வி மற்றும் பணிவு நிறைந்தவர்களாகவும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதில் கண்டிப்பாக அர்ப்பணிப்புடன் இருந்தனர். அவர்கள் உலகத்தை படைத்தல், பராமரித்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றில் மூழ்கியிருந்தனர். அவர்கள் உதய சூரியனை போல பிரகாசமாக இருந்தனர். அவர்களின் பிரகாசம் நெருப்பு கடவுளுக்கு இணையாக இருந்தது. அவர்களை சுற்றி ஒரு அற்புதமான ஒளிவட்டம் இருந்தது. மேலும் அவர்கள் தாழ்ந்த வகை மனிதர்களால் காண முடியாத அளவிற்கு பிரகாசமாக இருந்தனர். மன்னர் அவர்களை மன தாழ்மையுடன் அணுகி அவர்கள் முன் சாஷ்டாங்கமாக வணங்கி பயபக்தியுடன் உள்ளங்கைகளை ஒன்றாக இணைத்த பிறகு இந்த கேள்வியை கேட்டார். அஸ்வசிரஸ் மன்னர் கூறினார்: சிறந்த முனிவர்களே, ஜனார்தனரை விட பெரிய கடவுள் இல்லை என்று கேள்வியுற்றேன். தியானம் செய்து வழிபட்டால் அவர் உலக அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அளிக்கிறார். பகவான் ரிஷிகேசர் நினைவு கூறப்படும் போது கோடிக்கணக்கான பிறவிகளிலிருந்து எழும் மனிதர்களின் அனைத்து அசுப காரியங்களும் அழிக்கப்படுகின்றன. அப்படியானால் ஏன் பகவான் ஸ்ரீஹரியை வணங்கலாகாது? ஜெகநாதனை சாந்தப்படுத்துவதன் மூலம்தான் சக்கரரும் மற்ற சொர்க்கவாசிகளும் ஸ்வர்க்கத்தில் மகிழ்ச்சியாக இருந்து தெய்வீக பளபளப்பை பெறுகிறார்கள். கருட சின்னம் கொண்ட இறைவன் மகிழ்ச்சி அடைந்தால் பிறப்பு, இறப்பு, முதுமை மற்றும் நோய்களால் ஏற்படும் பல்வேறு வகையான துன்பங்கள் உடனடியாக கரைந்துவிடும். அந்த புகழ்பெற்ற மன்னரால் இவ்வாறு கேட்கப்பட்ட போது சித்திகள் குறித்த பரிபூரண அறிவில் நிபுணத்துவம் பெற்ற சித்தர்கள் மன்னரிடம்: அரசரே, நீங்கள் கூறும் இந்த நாராயணர் யார்? நாங்கள் இருவரும் நாராயணர்கள். அரசரே, உமக்கு தெரியும். அஸ்வசிரஸ் கூறினார்: நீங்கள் இருவரும் பிராமணர்கள் மற்றும் சித்தர்கள். தவத்தின் மூலம் நீங்கள் பாவங்களை எரித்து விட்டீர்கள். நீங்கள் எப்படி நாராயணர்களாக இருக்க முடியும்? அவர் மேலும் கூறினார்: ஜனார்தனன் தனது கரங்களில் சங்கம், சக்கரம், கதாயுதம் ஆகியவற்றை ஏந்தியுள்ளார். அவர் மஞ்சள் நிற பட்டாடைகளை அணிந்துள்ளார். ரிஷிகேஷர் பகவான் கருடனின் மீது அமர்ந்துள்ளார். அவருக்கு நிகராக யார் இருக்க முடியும்? அரசரின் வார்த்தைகளை கேட்டதும் யோக சாதனைகளில் நிபுணத்துவம் பெற்ற அந்த சித்தர்கள் நாராயணரின் வடிவத்தை எடுத்து அவருக்கு காட்டினர். அவரது மந்திரங்களின் பெரும் சக்தியால் கபிலாச்சாரியார் உடனடியாக பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக மாறி மஞ்சள் நிற பட்டாடைகளை அணிந்திருந்தார். சங்கம், சக்கரம் மற்றும் கதாயுதத்தை கரங்களில் வைத்திருந்தார்.
அதே நேரத்தில் ஜெய்கிஷவ்யர் கருடனாக மாறினார். இது அரச குடும்பத்தில் மிகுந்த ஆர்வத்தை தூண்டியது. கருடாழ்வாரின் மீது அமர்ந்திருக்கும் நித்திய பகவான் நாராயணரின் அற்புத காட்சியை கண்ட மன்னர் சந்தேகத்திற்கு இடமின்றி ஆச்சரியம் கொண்டார். ஆனால் அவர் சமர்ப்பித்தார். சித்தர்களே, நான் மன்னிக்கப்படலாம். ஆனால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு இப்படி இல்லை. பிரம்மதேவர் அவரது தொப்புளிலிருந்து வெளிவரும் தாமரையின் மையத்திலிருந்து பிறந்தார். ருத்ரர் பிரம்மதேவரிடமிருந்து தோன்றினார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே மிக பெரிய கடவுள். அரசரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் யோகத்தின் சிறந்த குருக்களும் மந்திரங்களை பயன்படுத்துவதில் வல்லுநர்களுமான அந்த சிறந்த சித்தர்கள் ஒரு பெரிய மாயையை, மந்திர மாயையை உருவாக்கினர். கபிலாச்சாரியார் தாமரை தொப்புள் கொண்டவராக ஆனார். திடீரென்று தனது யோக சக்தியால் தாமரையின் மையத்திலிருந்து பிரஜாபதியான பிரம்மதேவர் ஆனார். ஜெய்கிஷவ்யர் ருத்ரராக மாறி அவரது மடியில் நின்றார். அரசர் அந்த அற்புதங்களை கண்டார். யோக சாதனையால் ஈர்க்கப்பட்டார். திகைத்து போன ஆர்வத்தினால் அவர் கழுத்தை ஆட்டியபடி மீண்டும் பேசினார். பிரபஞ்சத்தின் இறைவன் இப்படிப்பட்டவன் அல்ல. இதுதான் யோகிகளின் கோபம். மகிமையான பகவான் ஸ்ரீஹரி சர்வ ரூபமாக இருக்கிறார். சர்வ வியாபியாகவும் அனைத்தையும் அருள்பவராகவும் நினைவு கூறப்படுகிறார். பின்னர் மலையின் மகளே, மன்னரின் உரை முடிந்ததும் அரச சபை மண்டபம் முழுவதும் கோடிக்கணக்கான உயிரினங்கள் காணப்பட்டன. கொசுக்கள், பூச்சிகள், பேன்கள், தேனீக்கள், பறவைகள், குதிரைகள், பசுக்கள், பெண் குதிரைகள், சிங்கங்கள், புலிகள், எருமைகள் மற்றும் பிற போன்ற வீட்டு விலங்குகள் இருந்தன. இவ்வளவு ஏராளமான உயிரினங்களை கண்டதும் மன்னர் மனதில் மர்மம் ஏற்பட்டது. இது என்னவாக இருக்கும் என்று சிந்தித்த போது அவர் திடீரென்று அனைத்தையும் உணர்ந்து ஜெய்கிஷவ்யர் மற்றும் உன்னத ஆன்மா கொண்ட கபிலாச்சாரியாரின் மகத்துவத்தை அறிந்தார். வணக்கத்தில் ஒன்றாக இணைக்கப்பட்ட உள்ளங்கைகளுடன் அஸ்வசிரஸ் பிராமணர்களிடம் பக்தியுடன் வினவினார். சிறந்த சித்தர்களே, இது என்ன? எந்த தவத்தின் சக்தியால் இவ்வளவு திறன் பெறப்பட்டது? இன்று என் பிறப்பு பலனளித்தது. இன்று என் கற்றல் பலனளித்தது. உங்கள் இருவரின் பார்வையினாலும் என் மனதின் செயல்பாடு பலனளித்துள்ளது. அவரது வார்த்தைகளை கேட்ட கபிலாச்சாரியார் இந்த வார்த்தைகளை கூறினார். அரசரே, மகா காலவனத்தில் ஒரு சிறந்த லிங்கம் உள்ளது. அது சித்தேஸ்வரர் என்ற பெயரில் நன்கு அறியப்படுகிறது. அது எப்போதும் சித்தர்களால் போற்றப்படுகிறது. இது சௌபாகேஸ்வரருக்கு கிழக்கே நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இது தாம்பத்திய பேரின்பத்தையும் நோயிலிருந்து விடுதலையையும் நானும். எனவே அந்த வலிமை மிக்க கரங்களை கொண்டவரே, அற்புதமான மகா காலவனத்திற்கு செல்லுங்கள். அங்கே சங்கம், சக்கரம் மற்றும் கைத்தடியை ஏந்திய அனைவருக்கும் பகவான் இறைவனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு லிங்க வடிவத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அவர் உங்களுக்கு சித்தி வழங்குவார். சனகரும் இன்னும் பலர் அங்கு சித்தர்களாகிவிட்டனர். அரசரே, உன்னத ஆன்மா கொண்ட கபிலாச்சாரியாரின் வார்த்தைகளை கேட்ட மன்னர் அஸ்வசிரஸ் அங்கு விரைந்தார். சித்தேஸ்வர தேவருக்கு அருகில் அவர் அந்த 2 சித்தர்களையும் மீண்டும் ஒருமுறை கண்டார். இன்னும் பல சித்தர்களும் சித்தநாதர்களும் இருந்தனர். சித்தேஸ்வர தேவர் ஏராளமான சித்தர்களால் போற்றப்படுகிறார் என்பதை அறிந்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு லிங்கத்தின் மையத்தில் நிலை நிறுத்தப்பட்டிருப்பதை உணர்ந்த அந்த சிறந்த மன்னர் மிகுந்த தியான ஆர்வத்துடன் அவரை வணங்கினார். பின்னர் மகிழ்ச்சி அடைந்த இறைவன் கூறினார், சிறந்த புனித விரதங்களின் அரசரே, ஒரு வரத்தை தேர்ந்தெடுங்கள். நீங்கள் விரும்பிய அனைத்தையும் நான் உங்களுக்கு வழங்குவேன். லிங்கத்தின் வார்த்தைகளை கேட்ட மன்னர் இவ்வாறு கூறினார், இதை கேளுங்கள். பகவானே, நீங்கள் என் மீது கருணை காட்டினால், நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தால், பகவானே, அச்சுதரே, உங்கள் சிறந்த வடிவத்தை எனக்கு வெளிப்படுத்துங்கள். ஐயா, நான் பிறந்ததிலிருந்தே ஜனார்த்தனரை நான் எப்போது காண்பேன்?
என்ற ஒரே ஒரு ஆசை மட்டுமே என் இதயத்தில் இருந்து வருகிறது. எல்லா வரங்களிலும் மிகச் சிறந்த ஒன்று, நீங்கள் சித்தேஸ்வரர் என்று பூமியில் நன்கு அறியப்பட வேண்டும் என்று நான் தங்களிடம் இருந்து அதனை பெற விரும்புகிறேன். சிறந்த முகபாவனை கொண்ட பெண்ணே, மன்னர் கூறிய வார்த்தைகளை கேட்ட லிங்கர் கூறினார், சிறந்த அரசரே, தேவர்களின் குழுக்கள், அசுரர்கள் அல்லது பெரிய முனிவர்கள் என் உயர்ந்த வடிவத்தை புரிந்து கொள்ளவில்லை. நான் லிங்கமாக மாறிய கிருஷ்ணர். மந்திர அறிவு பெற்ற முனிவர்கள், என் உலகத்தை அடைந்தவர்கள் என்னை உண்மையில் அறியவில்லை. அரசரே, பிரம்மதேவர் மற்றும் பிறரே இந்த தேவர்கள் இங்கே லிங்க வடிவில் காணப்படும் என் பிரதிபலிப்பை மட்டுமே தியானிக்கிறார்கள். எனவே என் பெரிய வடிவத்தை காண யாரும் தகுதியற்றவர்கள். என் அருளால் யோகிகள் பல பிறவிகளில் தூய்மை அடைந்து உலக அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு என் உடலில் நுழைகிறார்கள். அவர் இவ்வாறு கூறிக்கொண்டிருந்த போதே மன்னர் சித்தியை பெற்றார். அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வடிவத்தை ஏற்று லிங்கத்தில் இணைந்தார். எனவே தேவி, லிங்கம் சித்தேஸ்வரர் என்று மிகவும் பிரபலமானது. அதை பக்தியுடன் காணும் மனிதர்கள் நித்திய சித்தியை பெறுகிறார்கள். அவர்கள் அஞ்சன, பாதலேபம், பாதங்களை பூசுதல், பாதுகை, செருப்புகள், அதாவது எங்கும் நகரும் திறன், குடிகா, மந்திர மாத்திரைகள் மற்றும் கட்க சித்தி, வாளின் சித்தி ஆகிய சித்திகளை பெறலாம். மகா சித்தி, இறுதி சித்தி அரிதானது. தெய்வீக மருந்துகள் மூலம் பெறப்பட்டவை, மந்திரங்கள் மூலம் பெறப்பட்டவை. லகிமா, எடையின்மை போன்ற பிற சித்திகளும் உள்ளன. பின்னர் பக்தி, செல்வம், அன்பு மற்றும் முக்தியின் சித்திகளும் உள்ளன. அவை மிகச் சிறந்தவை. இவை அனைத்தும் ஸ்ரீயை தரிசிப்பதன் மூலமே பெறப்படுகின்றன. சித்தேஸ்வரரே, இவ்வாறு சித்தேஸ்வர தேவரின் பாவங்களை அழிக்கும் சக்தி தங்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து மதங்கேஸ்வரரின் உரையாடலை கேளுங்கள். 49ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.